أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في آية إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனுடைய அழைப்பை ஏற்று அவனை தொழுவதற்காக அவனை பரிசுத்தப்படுத்துவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரித் தருவானாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுவை பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பிக்கின்றேன். இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் இதை சொல்லுகின்ற எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் பயனுள்ளதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தருவாராக. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், அலா ஃபில் ஜஸதி முல்கத்தன் இதா சல்ஹத் சல்ஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. இந்த உடம்பிலே ஒரு சிறிய சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சீராக இருந்தால் இந்த உடலுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் சீராக இருக்கும். அந்த சின்ன சதை துண்டு சீராக இயங்கவில்லை என்று சொன்னால், அதனுடைய இயக்கம் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த உடல் அமைப்பினுடைய இயக்கமும் பாதிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா வஹியல் கல்பு, அதுதான் கல்பு என்று சொல்லப்படுகின்ற உள்ளம், இதயம் என்று சொன்னார்கள். இப்போ இதயம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அது சரியில்லை என்று சொன்னால் எதுவும் சரி இருக்காது. அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே, இந்த ஹதீஸில் நமக்கு முக்கியமான ஒரு செய்தியை உணர்த்துகிறார்கள். உள்ளம் களங்கமற்றதாக சுத்தமானதாக இருக்க வேண்டும், சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும், தீய எண்ணங்கள் அதற்குள்ளே இருக்கக்கூடாது. இவ்வாறு உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதை பற்றித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த செய்தியின் வாயிலாக உணர்த்துகிறார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அடிப்படை என்னவென்று சொன்னால் உள்ளம்தான். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நீயத், எண்ணம், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்து அமைகின்றன. எவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறதோ அந்த தூய்மையான எண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றன. அந்த எண்ணம் தீய எண்ணமாக இருக்குமானால்,
குறுகிய எண்ணமாக இருக்குமானால் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெறாத அல்லாஹ்வுடைய அதிருப்தியை சம்பாதித்து தரக்கூடிய செயல்களாக மாறிவிடுகின்றன. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முழுமையான கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எண்ணம் சுத்தமானதாக தூய்மையானதாக இருக்க வேண்டும். எனவே அந்த எண்ணத்தில் எந்த விதமான கேடும் ஏற்பட்டு விடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த உள்ளத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது, இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக்க கான அன்ஹு மஸ்ஊலா. செவிப்புலன், பார்வை புலன், உள்ளம், இவை அனைத்தும் மறுமையில் விசாரிக்கப்படும், அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படும். இந்த செவி புலன் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, பார்வை புலன் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, இதயத்தில் எழக்கூடிய எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருந்தன, அது நல்ல எண்ணங்களா அல்லது தீய எண்ணங்களா என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் விசாரணை செய்வான் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தில் நமக்கு அறிவுறுத்துகின்றான். ஆக எல்லாவற்றை விட மேலாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளம், நாம் செய்யக்கூடிய செயல்கள் எந்த எண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் தூய்மையாக இருப்பதற்கு சில வழிமுறைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதை நாம் பேண வேண்டும், அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய எல்லாருடைய உள்ளங்களிலும் ஏற்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு எண்ணம்தான் வஸ்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணம். இந்த வஸ்வாஸிலிருந்து உள்ளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். வஸ்வாஸ் என்று சொன்னால் ஷைத்தானுடைய ஊசலாட்டம், ஷைத்தானுடைய தப்பான எண்ணம், நம்முடைய உள்ளத்தில் அவன் ஏற்படுத்தக்கூடிய தவறான எண்ணங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள். இந்த குழப்பங்களிலிருந்து, சந்தேகங்களிலிருந்து, தவறான எண்ணங்களிலிருந்து நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். வஸ்வாஸிலிருந்து அதை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். வஸ்வாசுடன் செய்யப்படக்கூடிய எந்த அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பல பேரும் இந்த வஸ்வாசுக்கு நினைக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வஸ்வசா என்று சொல்வார்கள். வஸ்வாஸ் என்று சொன்னால் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய தவறான எண்ணங்கள், குழப்பங்கள். நாம் என்னதான் செய்தாலும் அதில் நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. என்னதான் அமல்களை செய்தாலும் அந்த அமல்களை நமக்கு திருப்தி ஏற்படாது. திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி பல பேரை நாம் என்ன செய்ய பார்க்குறோம். ஒது செய்வதாக இருந்தாலும் சரிதான், தொழுவதாக இருந்தாலும் சரிதான், இன்னபிற அமல்களை செய்வதாக இருந்தாலும் சரிதான், எல்லா அமல்களையும் எது வந்து ஒட்டி கொள்கிறது, இந்த வஸ்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தானுடைய அந்த தவறான எண்ணம், அவன் ஏற்படுத்தக்கூடிய அந்த குழப்பமான எண்ணங்கள், சந்தேகங்கள் வந்து ஒட்டி கொள்கிறது. இப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடமளிக்கக்கூடாது. அவற்றுக்கு எந்த விதமான முக்கியத்துவத்தையும் தரக்கூடாது. வஸ்வாஸிலிருந்து நம்முடைய உள்ளத்தை நாம் என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் வஸ்வாஸ் ஏற்படுகிறது, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இபாதத்திற்கு வெளியே உள்ள விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதாரணமாக ஒருத்தர் என்ன செய்கிறார், பைக்கை ஓட்டிட்டு வர்றார், ஓட்டுதல் லாக் பண்ணுறார். லாக் பண்ணும்போது என்ன செய்வார், அது உறுதிப்படுத்திக் கொள்வார், நம்ம அதை லாக் பண்ணியிருக்கிறோமா, அதை பூட்டி இருக்கிறோமா என்று நினைச்சுவார், உறுதிப்படுத்திக் கொள்வார். அவ்வாறு உறுதிப்படுத்தி கொண்டதற்கு பிறகுதான் அவர் நினைச்சுவார், அவருடைய வேலைக்கு செல்வார். அவ்வாறு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற வழியிலேயே பாதையில் அவருக்கு ஒரு சந்தேகம் வரும், நாம் அதை சரியாக பூட்டினோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அவர் திரும்ப என்ன செய்வார், வருவார், அதை லாக் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை என்ன செய்வார், கன்ஃபார்ம் பண்ணுவார். திரும்ப செல்வார். மீண்டும் செல்லும்போது மீண்டும் அதே மாதிரியான குழப்பம் அவருக்கு வருகிறது. சில நேரத்தில் அலுவலகத்திற்கு சென்று அலுவலை ஆரம்பித்ததற்கு பிறகு கூட என்ன செய்யும், அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் வரும். சில பேர் வீட்டை பூட்டி விட்டு செல்வார்கள். பூட்டி விட்டோமா இல்லையா என்று அதை உறுதிப்படுத்துவதற்கு பூட்டவருக்கா என்ன செய்வாங்க, இழுத்து பார்த்துக்கிடுவாங்க. பூட்டவருக்கா இழுத்து பார்த்துக்கிடுவாங்க. இது யதார்த்தமானது. அவ்வாறு பூட்டி விட்டு செல்லுகின்ற வழியில் நமக்கு சந்தேகம் வரும். அவ்வாறு சந்தேகம் வந்ததற்கு பிறகு திரும்ப ஒருக்கா வந்து நினைச்சுவோம், நாம இழுத்து பார்த்துக்கிடுவோம் அது ஒழுங்காக பூட்டப்பட்டிருக்கிறதா என்று.
இதுவும் கூட யதார்த்தமானது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகும் கூட இந்த மாதிரி 2 முறை ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு பஸ்ஸில் ஏறி வாகனத்தில் ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகும் கூட நமக்கு சந்தேகம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு பேர் தான் வஸ்வாஸ். அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் உள்ளவர்கள் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த அமல்களையும் அவருடைய கவனம் ஒட்டாது, நிலைச்சு நிற்காது. எதை எடுத்தாலும் அவர்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பார்கள். எல்லாவற்றிலும் வரும். எடுத்துக்கொண்டா உதாரணத்துக்கு ஒது செய்கிறத எடுத்துக்கிடுவோம். ஒருவர் ஒது செய்கிறார். ஒது செய்யும்போது அவர்கிட்ட வஸ்வாஸ் ஏற்படுதுன்னு வைங்க. வஸ்வாசால் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஷைத்தானுடைய இந்த குழப்பங்களால், வஸ்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குழப்பத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஒது செய்வதற்காக உட்கார்ந்தா அந்த ஒதுவை முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படியும் 1/4 மணி நேரம் ஆகும். சீக்கிரத்தில் செய்ய மாட்டார், ஒதுவை முடித்து விட்டு வரமாட்டார். அவரால் வர முடியாது, ஷைத்தான் வர விட மாட்டான். இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அவருக்கு தண்ணீர் விரயமாகிறது, நேரம் விரயமாகிறது. ஜமாத்தினுடைய முதல் ரக்காத்து கிடைக்காமல் போய்விடலாம். சில நேரத்தில் ஜமாத்து தொழுகை கூட என்ன செய்யலாம், கிடைக்காமலே போய்விடலாம். இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், வஸ்வாஸினால் பாதிக்கப்பட்டவர்கள். என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நமக்கு ஹதீஸில்? ஒதுனுடைய சுன்னத்துகளை பற்றி, ஆதாபுகளை பற்றி நமக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒது செய்யக்கூடியவர் ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுக வேண்டும். 3 முறைக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, கழுகக்கூடாது. 3 முறைக்கு மேலே கழுவுறது ஹராம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது, கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக 3 முறை தான் ஒரு உறுப்பை கழுக வேண்டும். எந்தெந்த உறுப்புகளை 3 முறை வரை கழுவலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உறுப்புகளை அதிகபட்சமாக 3 முறை தான் கழுக வேண்டும். ஆனால் இந்த வஸ்வாஸ் என்கின்ற வியாதியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார, அவர் என்ன செய்வார்னா உட்கார்ந்து கழுவிட்டே இருப்பார். 1 2 3 4 5 அப்படி என்ன செய்ய போயிட்டே இருக்கும். எத்தனை தடவை கழுவினாலும் அவருக்கு என்ன ஏற்படாது, திருப்தி ஏற்படாது. கையை கழுவி முடித்ததற்கு பிறகு என்ன செய்வார், முகத்தை கழுவார். முகத்தை கழுவி கொண்டிருக்கிற பொழுது கையை கழுவுறோமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். முகத்தை கழுவி முடித்ததற்கு பிறகு முழங்கைகளை கழுவுவார். அவ்வாறு முழங்கைகளை கழுவி கொண்டிருக்கிற பொழுது முகத்தை சரியாக கழுவினோமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படும். இவ்வாறு சந்தேகத்திற்கு மேல் சந்தேகம் ஏற்பட்டு குழப்பம் அடைந்து அவரால் அந்த உதுவை என்ன செய்ய முடியாது, முழுசாக செய்ய முடியாது. அவ்வாறு செய்தாலும் கூட ஒதுவை செய்த தன்னிறைவும் அவருக்கு என்ன செய்யாது, ஏற்படாது. இப்படிப்பட்ட வியாதிக்குத்தான் வஸ்வாஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது எதில் வருகிறது, ஒதுவில் வருகிறது. சில பேரை பார்க்குறோம், காலை போட்டு தேய்னு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. தேய்னு போட்டு தேய்க்கிறது, இதனால் என்ன பாதிக்கப்படுகிறது, நீர் விரயமாகிறது. தண்ணீர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வமாக இருக்கக்கூடிய அந்த நீராதாரம், நீர் வளம் இருக்கிறது, அது வீணாகிறது. நேரம் விரயமாகிறது. தொழுகையினுடைய கடமையான தொழுகையினுடைய முன் சுன்னத்தை தொழுவதற்குரிய வாய்ப்பு அங்கே கிடைக்காமல் போய்விடலாம். இப்படி செய்கிறதுனால இப்போ ஒதுவை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த முறையின் அடிப்படையில் அதை கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் செய்யும்போது இந்த வஸ்வாஸ் என்ன செய்யலாம், தவிர்க்கலாம். இப்போ வஸ்வாஸ் என்கிறது மிகப்பெரிய வியாதி என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய அமல்களை கெடுத்துவிடும். வஸ்வாஸோடு ஒருவர் ஒரு அமலை செய்தால் அந்த அமல் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடலாம், நிராகரிக்கப்பட்டு விடலாம். எனவே வஸ்வாஸுக்கு என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரிப்பட்ட ஷைத்தானுடைய குழப்பங்களுக்கு, வீணான தேவையற்ற சந்தேகங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடமளிக்கக்கூடாது. ஒரு வேஷ்டியில் சாரத்திலேயே சட்டையிலே என்ன செய்யுது, கையிலேயே சட்டையிலே ஒரு நஜீஸ் ஒட்டி கொண்டிருப்பதாக நாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியை லேசாக கழுவி விட்டால் போதும், அவ்வளவுதான். அது திரும்ப திரும்ப போட்டு கழுவிக்கிட்டு இருந்தோன்னா அதுக்கு பேர் என்னது, வஸ்வாஸ். எத்தனை தடவை கழுவினாலும் அவருக்கு என்ன ஏற்படாது, திருப்தி ஏற்படாது. அது மாதிரி சில பேரை பார்க்குறோம், அவர்கள் டாய்லெட்டுக்கு செல்வார்கள், கழிவறைக்கு செல்வார்கள், சிறுநீர் கழிப்பதற்காக செல்வார்கள். அங்கே கழிவறைக்கு செல்லக்கூடியவர்கள் திரும்பி வருவதற்கு நிறைய நேரமாகிறது, திரும்பி வரமாட்டார்கள். ஏனென்று சொன்னால் எவ்வளவு நேரம் இருந்து சிறுநீர் கழித்தாலும் சிறுநீர் கழித்து விட்டோம் என்ற முடிவுக்கு அவர்களால் எளிதில் வர முடியாது.
உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வாங்க, முக்கி முணங்கிக்கிட்டு என்ன செய்வாங்க, சிறுநீர் கழித்து கொண்டிருப்பார்கள். லேசில் வெளியே வரமாட்டாங்க. ஏன்? அதில் அவர்களுக்கு நிறைவு ஏற்படவில்லை, திருப்தி ஏற்படவில்லை. சிறுநீர் கழித்து கழுவி சுத்தம் செய்ததற்கு பிறகு வெளியே வந்ததற்கு பிறகு கூட சில பேர் நினைச்சுறாங்க உள்ளே செல்கிறார்கள். எதனால? அந்த வஸ்வாசினால் அந்த மாதிரி நினைச்சுறாங்க, உள்ளே செல்கிறார்கள். மீண்டும் நினைச்சுறாங்க, போய் உட்காராங்க, சுத்தம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்க்குறோம். இதற்கு பேர் என்னது? வஸ்வாஸ். இந்த மாதிரிப்பட்ட குழப்பங்களால் இவனால் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, இந்த இபாதத்தில் கவனம் செலுத்த முடியாது. கவனச்சிதறல் ஏற்பட்டுவிடும். கவனச்சிதறல் ஏற்பட்டுவிடும். சின்ன இபாதத்தாக இருந்தாலும் சரிதான், பெரிய இபாதத்தாக இருந்தாலும் சரிதான், எந்த இபாதத்தில் நினைச்ச முடியாது, கவனத்தை செலுத்த முடியாது. இவர்கள் என்ன நினைத்து கொண்டு செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த வஸ்வாசினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தாங்க வஸ்வாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற வியாதியை புரிந்து கொள்ளாமலே, ஒருவேளை அவர்களுக்கு அது உணர்த்தப்பட்டால் கூட அதை அவர்கள் நியாயப்படுத்துவதை பார்க்கிறோம். எப்படி சொல்லி நியாயப்படுத்துகிறார்கள்? முழுமையாக செய்யணுமா இல்லையா, முழுசா நிறைவா நிரப்பமாக செய்யணுமா இல்லையா, அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி செய்கிறோம் என்று நியாயப்படுத்துவதை பார்க்கிறோம். நிரப்பமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அது முழுமை பெறும் என்பதற்கு சல்லல்லாஹு வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. உதாரணமாக ஒது செய்வதை எடுத்துக்கொண்டால், ஒரு உறுப்பை எதை 3 முறை கழுக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ 3 முறைக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அதை கழுகக்கூடாது. 3 முறைக்கு மேலே உட்கார்ந்து கழுவிக்கிட்டு நான் முழுமைப்படுத்தணுங்கிறதுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவருடைய அந்த வாதத்தை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. 3 முறை கழுகாமலேயே 1 அல்லது 2 முறை கழுவி விட்டு நான் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்கிறேன் என்று சொன்னால் அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இவர் 3 முறை ஏற்கனவே கழுகி முடித்து விட்டார், அதற்கு பிறகு இந்த கருத்தை அவர் பேசுவாரேயானால் அவருடைய வாதத்தை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுவாக இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்களை திருப்திப்படுத்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த நிலையிலும் அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. வீட்டிலையும் திருப்திப்படுத்த முடியாது, வெளியிலையும் திருப்திப்படுத்த முடியாது. எதை சொல்லியும் எதை தந்தும் அவங்களை நினைச்ச முடியாது, சமாதானப்படுத்த முடியாது. அந்த அளவிற்கு மோசமான ஒரு வியாதி தான் இந்த வியாதி என்பது. அதனால தான் இந்த வியாதியிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்றான், கற்றுத் தந்திருக்கிறான். குர்ஆன்ல நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். எதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு தேடும்படி நமக்கு கற்றுத்தர்றான்? மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ். ஹன்னாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஷைத்தான் இருக்கிறான். ஹன்னாஸ் அதாவது பதுங்கி இருந்து வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவன். அதை சீக்கிரத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதாவது பதுங்கி இருக்கக்கூடிய நேருக்கு நேர் இருக்கக்கூடிய எதிரிகளை நாம் என்ன செய்யலாம், சமாளித்து விடலாம். பதுங்கியிருந்து தாக்கக்கூடியவர்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு ஷைத்தான் இருக்கிறான், ஹன்னாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஷைத்தான். அவன் எப்படி தாக்குதல் பண்ணுறான், எப்படி அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்துகிறான். அவன் எந்த ரூபத்திலையும் வரலாம், எந்த நிலையிலும் வரலாம். அவ்வாறு பதுங்கி இருந்து எப்படி தாக்குதல் நடத்துகிறான் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். எந்த இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த இபாதத்தில் என்ன செய்வான், தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவான். நம்முடைய அந்த இபாதத்தை செய்ய விடாமல் என்ன செய்வான், அவன் தடுத்துருவான். அந்த இபாதத்தில் நமக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி, குழப்பத்தை ஏற்படுத்தி, அதில் திருப்தி கொள்ள முடியாமல், தன்னிறைவடைய முடியாமல், அந்த அமலை செய்ய விடாமல் என்ன செய்வான், நம்மளை குழப்பி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஷைத்தான் தான் ஹன்னாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தான். அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மக்களுடைய உள்ளங்களில் என்ன செய்வான், சந்தேகத்தை ஏற்படுத்துவான். இவர்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இருக்கிறார்கள். இப்படி ஹன்னாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வகை ஷைத்தான்கள் எங்கே இருக்கிறாங்க, மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். எனவே அவரிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிச்சயமாக கற்றுத்தருகிறான். திருக்குர்ஆனுடைய கடைசி அத்தியாயம், மிக முக்கியமான அத்தியாயம். இந்த அத்தியாயமும் இதற்கு முந்தைய அத்தியாயமும் முஅவ்விதத்தைன் என்று அழைக்கப்படுகிறது. முஅவ்விதத்தைன் என்று சொன்னால் பாதுகாப்பு கோரக்கூடிய 2 அத்தியாயங்கள் என்பது அதனுடைய பொருளாகும். இதை நாம் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த சூறாவை
இந்த ஆயத்துக்களை அடிக்கடி நாம் ஓதிக்கொள்வதன் மூலமாகவும் இந்த மாதிரிப்பட்ட வஸ்வாஸ் என்கின்ற அந்த குழப்பமான எண்ணத்தில் நினைச்சிட நாம விடுபட்டு விடலாம். அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒது செய்துட்டு வந்தாச்சு, ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நிறைய நேரத்தை செலவழித்து என்ன செய்தது பாதி செய்யாதது பாதி, முழுசாக தான் செய்திருக்கிறார். ஆனால் அவர் எப்படி நினைக்கிறாரு, நாம் முழுசாக செய்யலை அப்படின்னு நினைக்கிறார். அந்த மாதிரி ஒரு வழியாக செய்துட்டு வந்தாச்சு. வந்ததற்கு பிறகு சந்தேகம் ஏற்படுகிறது. வந்ததற்கு பிறகு சந்தேகம் ஏற்படுகிறது. அது எவ்வளோ பெரிய வியாதி. நாம் கையை கழுவுனோமா, காதில் மசகு செய்தோமா, தலையில் மசகு செய்தோமா என்று சந்தேகம் ஏற்படும் சில பேருக்கு. சில பேருக்கு எப்படி சந்தேகம் ஏற்படும் என்று சொன்னால், நாம் செய்த ஒழு முறிஞ்சு போச்சோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படும். இந்த மாதிரி சந்தேகம் அந்த மாதிரி ஏற்படும். இது ரொம்ப டேஞ்சர். இது நாம் செய்த ஒழு முறிஞ்சு போச்சு, தேவையில்லாமல் சந்தேகப்படுவார்கள். ஏதாவது வயிற்றில் கடமுடான்னு சத்தம் கேட்கும், உடனே நிச்சயம் அதை வைத்து முடிவு செய்வார்கள், நம்முடைய ஒழு முறிந்து விட்டது என்ன நினைச்சுவாங்க. தேவையில்லாமலேயே அவர்கள் நினைச்சுவார்கள், சந்தேகப்படுவார்கள். இது பரவாயில்லை, தொழுகை இன்னும் ஆரம்பிக்கல, அப்படி ஒரு சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டால் ரெண்டா போய் ஒழு செய்திக்கலாம். சில பேருக்கு தொழுகை ஆரம்பித்ததற்கு பிறகு என்ன செய்யும், இந்த மாதிரிப்பட்ட சந்தேகம் வரும், ஒழு முறிந்து விட்டதோ அப்படிங்கிற சந்தேகம் வரும். இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான தீர்வை சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒழு முறிந்து விட்டதோ, இந்த மாதிரி ஏதாவது கேஸ் ட்ரபிள் இருக்கும் அவருக்கு, இதை வச்சுக்கிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. கேஸ் பிரச்சனை இருக்கும், வாயு பிரச்சனை இருக்கும், இதை வைத்து இப்படி ஒரு முடிவுக்கு நாம் செய்த ஒழு முறிந்து விட்டது என்ற முடிவுக்கு வரக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சிக்கலை அவர் உணர்ந்தால், இந்த மாதிரி வாயு பிரபலம் இருந்து பிரச்சனை இருந்து அவர் நம்முடைய ஒழு முறிந்து விட்டதோ என்று அவர் சந்தேகப்பட்டால், அந்த சந்தேகத்திற்கு எந்த மதிப்பும் அளிக்க வேண்டாம், அதற்கு எந்த முக்கியத்துவம் தர வேண்டாம். எதுவரை ஒன்று அவர் காற்று பிரிகின்ற சப்தத்தை அவர் தெளிவாக கேட்க வேண்டும், அல்லது வாடையை உணர வேண்டும், துர்வாடையை உணர வேண்டும். இந்த இரண்டு அடையாளங்கள் தென்படாத வரை அவர் என்ன செய்ய வேண்டியதில்லை, அந்த சந்தேகத்திற்கு மதிப்பளிக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. வெறும் வாயு பிரச்சனை, ஒருவருக்கு இருக்கக்கூடிய வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாம் செய்த ஒழு முறிந்து விட்டது, அல்லது நாம் இப்போ தொழ முடியாது என்று தொழுகையில் இருக்கிற பொழுதோ ஒழு செய்ததற்கு பிறகோ சந்தேகம் கொண்டால், அந்த சந்தேகத்திற்கு செய்யக்கூடாது, முக்கியத்துவம் தரக்கூடாது. அவ்வாறு ஒருவர் முக்கியத்துவம் தந்தால் அவர் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இந்த வஸ்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய வியாதியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி தொழுது கொண்டிருக்கிற பொழுது சந்தேகம் ஏற்படும் சில பேருக்கு. நாம் சரியா தொழுதமா இல்லையா, நாம் 3 ரக்காத் தொழுது இருக்கோமா 4 ரக்காத் தொழுது இருக்கிறோமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி எங்களுக்கு என்ன செய்யுது, நாங்கள் தொழ ஆரம்பித்த உடனேயே ஷைத்தான் குறுக்கிடுறான், எங்களுடைய தொழுகைக்கும் தொழுகையில் ஓதிக்கிட்டு இருப்போமா இல்லையா, ஃபாத்தியா சூரா ஓதுவோம், வேற துவாக்கள் ஓதுவோம், அதற்கு மத்தியில் ஷைத்தான் குறுக்கிடுறான், எங்களால் தொழுகையில் கவனம் செலுத்த முடியவில்லை, கவனம் ஒட்ட மாட்டேங்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த ஷைத்தானுக்கு பேர் ஹின்சப் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தான் தான் அவன். தொழுகையில் இந்த மாதிரி தேவையற்ற சந்தேகங்களை நிச்சயவான் உங்களுக்கு ஏற்படுத்துவான். அவ்வாறு தேவையற்ற சந்தேகங்களை ஷைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, அவனிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். ஷைத்தானிடமிருந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். இடது பக்கமாக 3 முறை துப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். தொழுகையில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த மாதிரி ஒருத்தருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடி இடது பக்கமாக 3 முறை துப்ப வேண்டும். துப்புன்னு சொன்னால் காரி துப்புறது இல்லை, பக்கத்தில் ஆள்லாம் இருப்பாங்க, சும்மா ஒரு சிம்பாலிக்கா தூ 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 அப்படி என்ன செய்யறது, துப்புறது. இந்த மாதிரி ஒரு 3 முறை துப்பிக்கொள்ள வேண்டும். இதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னடா தொழுகையில் உட்கார்ந்து துப்ப சொல்றாங்களே என்று தொழுகையோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பாரதூரமான விஷயமாக தோன்றலாம். ஆனால் இங்கே ரசூலுல்லாஹ் நமக்கு எந்த விஷயத்தை உணர்த்துகிறார்கள், எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன சொல்ல வர்றாங்க, ஷைத்தானுடைய அந்த வீணான சந்தேகத்திற்கு எந்த மதிப்பும் அளிக்காத அவன் மூஞ்சல துப்புன்னு அர்த்தாது. அப்படிப்பட்ட எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய, அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தை, வீணான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானுடைய மூஞ்சல துப்பு அப்படிங்கிறதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, இப்படி சொல்லித் தருகிறார்கள். ஆக ஷைத்தானுடைய இந்த மாதிரிப்பட்ட தப்பான எண்ணங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவமை தரக்கூடாது. சில பேர் என்ன செய்வான்னு சொன்னா,
தொழுகைக்கு வந்து நிற்பாங்க. நிற்கும்போது இந்த நீயத்தில் சந்தேகம் வரும் பாருங்க. நீயத்து வைப்பாங்களா இல்லையா? நீயத்தை பொறுத்த வரையில் அது மனசுக்குள்ளே தான் வைக்கணும். அதை வார்த்தையில் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. சில பேர் வார்த்தையில் சொல்கிறத பார்க்குறோம். ஏன் வார்த்தையில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மனசுக்குள்ளே நினைக்கிறதுல அவங்களுக்கு என்ன ஏற்படலை, திருப்தி ஏற்படலை. மனசுக்குள்ளே நான் வந்து 4 ரக்காத்து இமாம் ஜமாத்தோடு நினைச்சுக்கிறேன், ஃபர்லான தொழுகையை தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சாலே போதும். நாம் ஒது செய்யும்போது அந்த நியத்தோடு தான் ஒது செய்கிறோம். தொழுகைக்கு வந்து சஃபில் நிற்கும் போதும் அந்த நியத்தோடு வந்து சஃபில் நிற்கிறோம். அதுக்கு பேர் தான் நியத். ஆனால் இவர்கள் அதில் திருப்தி அடையாமல், அதில் தன்னிறைவு கொள்ளாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வாயால் அந்த நியத்தை மொழிகிறத பார்க்குறோம். இந்த மாதிரி தொழுகைக்கு நியத்தை என்ன செய்யக்கூடாது, மொழியக்கூடாது. அவ்வாறு மொழிவது பித்அத். ஏன் அவ்வாறு செய்கிறார்கள்? அவர்களுக்கு அந்த வஸ்வாஸ் என்ற வியாதி பிடித்திருக்கிறது. அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை நியத்தை வார்த்தையாக வெளிப்படுத்துறத பார்க்குறோம். ஒரு வழியாக அவர் என்ன செய்வார், நியத்தை வச்சு கையை கட்டிடுவார். கையை கட்டுறதுக்கு முடியாது. அல்லாஹு அக்பர்னு கையை கீழே கொண்டு திரும்ப என்ன மேலே கொண்டு போவார். அல்லாஹு அக்பர்னு கீழே கொண்டு திரும்ப மேலே கொண்டு போவார். ஏன் அப்படி, ஏன் எதனால் அப்படி ஏற்படுது? கீழே வந்த கை நெஞ்சுக்கு பக்கத்தில் உயர்த்தி, நெஞ்சுக்கு பக்கத்தில் வந்த கை மீண்டும் ஏன் அவிழ்க்கப்பட்டு மேலே செல்கிறது என்று சொன்னால், அவருக்கு அந்த வியாதி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இது தெரியாமலே இதை சில பேர் செய்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வியாதி நமக்கு ஏற்பட்டிருக்கிறது, நாம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே சில பேர் நினைச்சலாம் இதை செய்து கொண்டிருக்கலாம். அவர்கள் எல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். எல்லாமே யாரையும் குறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஏன்னா குத்தி பேச வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்யலை, இங்கே சொல்லலை. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவு பெற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். சில பேர் நினச்சுவாங்க தக்பீரை கட்டிடுவாங்க. அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஒரு வழியாக தக்பீரை கட்டிடுவாங்க. கெட்டினதுக்கு பின்னால் நினச்சிவாங்கன்னு சொன்னால் நினச்சிவாங்க அந்த தக்பீர்லேருந்து தக்பீர் அவுத்துருவாங்க, கை எடுத்துருவாங்க, தக்பீர்லேருந்து வெளியே வந்துடுவாங்க, திரும்ப நினச்சிவாங்க தக்பீர் கட்டுவாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த ஷைத்தானுடைய பாதிப்பு அவரிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. இப்போ இப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு அமலையும் அவங்களால நினைச்ச முடியாது, கவனம் செலுத்த முடியாது. எந்த அமலையும் ஷைத்தான் நினைச்ச மாட்டான், செய்ய விட மாட்டான், தடுத்துருவான். அவங்களுக்கு அதில் நினைச்சிருக்காது, திருப்தி ஏற்படாது. அதனால் என்ன ஏற்படுகிறது, அவர்கள் கஷ்டப்பட்டு நேரத்தை செலவு செய்து இந்த அமல்களை எல்லாம் செய்தாலும் கூட கூலி கிடைக்காமல் போய்விடுகிறது. அதனால் என்ன செய்யணும், நாம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரிப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், இந்த அத்தியாயத்தில், இந்த சூரத்துல் நாஸ் என்கின்ற இந்த அத்தியாயத்தில், குர்ஆனுடைய கடைசி அத்தியாயமாக இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அத்தியாயத்தில் நமக்கு கற்றுத்தருகிறான். எனவே நம்ம அடிக்கடி ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த உள்ளத்தை பற்றி நாம் புரிந்திருப்பதை விட, நம்முடைய உள்ளம் எந்த அளவிற்கு பலவீனமானது என்பதை பற்றி நாம் புரிந்திருப்பதை விட, நமக்கு கிட்ட இருக்கிறான ஷைத்தான் அவன் தான் ரொம்ப அதிகமாக புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால அவன் முதல்ல அட்டாக் பண்ணக்கூடியது, முதல்ல அவன் தாக்குதல் நடத்தக்கூடிய எதுவாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளமாகத்தான் இருக்கும். அதனால அந்த உள்ளத்தில் வந்து தீ எண்ணங்கள் இருக்கக்கூடாது, குழப்பங்கள் இருக்கக்கூடாது, வீண் சந்தேகங்கள் இருக்கக்கூடாது, தேவையற்ற சந்தேகங்கள் வரக்கூடாது. முழு திருப்தியோடு அல்லாஹ் மாத்திரம் கவனத்தில் வச்சுட்டு நினைச்சணும், இபாதத்துகளை செய்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பழக்கம் ஒரு இடத்தில் இருந்தால் அவர் இந்த மாதிரிப்பட்ட துஆக்களை எல்லாம் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய ஒரே வழிமுறை இதுதான். இதை நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். எல்லா விதமான கேடுகட்ட ஷைத்தானுடைய வீணான சந்தேகங்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா.